அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாளை வரும் சித்திரை மாதத்துடைய சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை அன்று வருகிறது. இந்த சனிக்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய எல்லா விதமான சங்கடங்கள் நிச்சயமாக நீங்கி உங்களுக்கு நல்வழி பிறக்கும். அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க. இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயக பெருமானை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் கவலைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சங்கடம் அப்படின்னாலே கவலைகள், ஹர அப்படின்னா நீக்குதல், அதாவது நம்மளுடைய சங்கடங்களை நீக்கக்கூடிய நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. மாலை நேரத்தில் நடைபெறக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில் உங்களால் முடிந்த பொருட்களை, அபிஷேகத்திற்கான பொருட்களையும் நீங்கள் வாங்கி கொண்டு செல்லலாம். அதோடு நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் நீங்கள் விநாயக பெருமானை வழிபடலாம். அந்த நேரத்தில் கோவிலுக்கும் சென்று நீங்கள் வழிபடலாம். சரிங்க, இப்போ கோவிலுக்கு செல்லும் போது ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வழிபட்டுக்கோங்க. இப்போ வீட்டில் இருந்தபடி நம்ம விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு 3 முறை அல்லது 27 முறை சொன்னால் கூட போதும். சரிங்க, என்னன்னு பார்த்துடலாம். 8 முறை சொல்ல முடிந்தால் நீங்கள் தாராளமாக சொல்லலாம். எவ்வளோ முறை வேணாலும் நம்ம தாராளமாக சொல்லலாம். சரிங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, இதையும் நீங்கள் ஒரு 108 முறை சொல்லலாம். உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் ஒரு 108 முறை சொல்லுங்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய எல்லா விதமான கவலைகளும் நிச்சயமாக நீங்கும். நல்வழி கண்டிப்பாக பிறக்கும்.